Hi everyone. இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய பேர் இந்த 2 monthsல ப்ராப்பரா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாசம் மட்டும் தான் இருக்கு. மார்ச்ல நமக்கு போர்டு எக்ஸாம். இல்லையா? சோ அப்ப இந்த 60 டேஸை நம்ம எப்படி ரொம்பவே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சைக்கிளை நல்லா ஓட்ட கத்திருப்போம். நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடும் போது கீழே விழுந்திருப்போம், நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம். அப்புறம் தான் நமக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கும். ஒரு கிட்டார் பிளே பண்ணும்போது நம்ம தப்பான நோட்ஸை டைப் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிருப்போம். ஸ்விம்மிங் ட்ரை பண்ணும்போது நம்ம தண்ணியில மூழ்கி இருப்போம், ஆனா அதுக்கப்புறம் தான் அதுலயும் எக்ஸ்பர்ட் ஆகிருப்போம். நான் சொல்ல வர்றது ரொம்ப கிளியரா புரியும் நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா ஒரு தோல்வி அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ட்ரபிள்ஸை ரொம்ப ஒரு நெகட்டிவா பார்க்காம ஒவ்வொரு ட்ரபிள்ஸையும் நீங்க பிளெஸிங்ஸா பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான். இது வரைக்கும் எக்ஸாம்ல நீங்க கம்மி மார்க் எடுத்திருக்கலாம், ஃபெயில் ஆகி இருக்கலாம், சென்டம் ட்ரை பண்ணி வராம போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, see your troubles as a blessing. When you see that, you can come up in your life. So இந்த 60 days ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டடி ஸ்கெடியூலை நான் போட்டிருக்கேன். ஒரு 3 விதமான ஸ்கெடியூல். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு ஐடியாவா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, ஆனா அவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டடி ஸ்கெடியூலை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சென்டம் ஷூர். இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி டைம் டேபிளை மாத்தி அதே 60 டேஸுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பவும் கண்டிப்பா சென்டம் ஷூர். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் சக்சஸுக்கு முதல் படி. அதனால நீங்க இத ஒரு 60 நாள், நிறைய கஷ்டங்கள் வரும், அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும், எதுக்குடா படிக்கணும் அப்படின்ற தாட் வரும். ஒரு 1 மணி நேரம் தானே, அடுத்து இன்னொரு தடவை படிக்கும் போது அந்த 1 மணி நேரத்தை நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம் தாட் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டில் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம். there is unavoidable situations. ஆனா ஒரு சில சிச்சுவேஷன்ஸை நீங்களா கிரியேட் பண்ணி அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு, நண்பர்கள் நம்ம தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு நினைச்சு நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய லட்சியம் பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு நிறைய பேர் படிக்காம இருக்கிறதுக்கான முதல் காரணமே மத்தவங்க நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிறது கிடையாது. இனி அந்த தப்பை பண்ணாதீங்க. வெறும் 60 நாள் சாலிடா 60 நாள் நீங்க உக்காந்து படிச்சீங்கன்னா, டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்க சென்டம் எடுக்கலாம். கண்டிப்பா முடியும், நீங்க நம்பினா. ரைட்? சோ இது நீங்க 10th 11th 12th எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பிளான் ஏ. பிளான் ஏல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா மேஜர் சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு 3 செட் ஆஃப் ஸ்கெடியூல் இருக்கு. டே 1, டே 2, டே 3. மறுபடியும் டே 1, டே 2, டே 3. இந்த டே 3 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலிடே டைம்ல தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ டே 1, டே 2, டே 1, டே 2, டே 1, டே 2ன்னு நீங்க அப்படியே ஆல்டர்னேட்டிவா எடுத்துட்டு போய்க்கணும். இங்க பாருங்க, இந்த ஸ்கெடியூல் வந்து நீங்க QR கோட்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF. நான் கடைசியில காமிக்கிறேன். QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் டைம் 4:45 இருந்து 5 மணி வரைக்கும் ஃப்ரெஷ் அப், சின்ன ஃப்ரெஷ் அப் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஸ்குவாட்ஸ் எல்லாம் பெட்டர். அது முடிச்ச அப்புறம் 5ல இருந்து 5:50 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எதுனா ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் அதாவது சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த சப்ஜெக்டை எப்போ படிச்சா எஃபெக்டிவா இருக்கும்
அப்படின்றத முதற்கொண்டு தான் நான் டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சும்மா ஏனோ தானோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. சரியா? இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்ம எஃபெக்டிவா இருக்கும். பாத்தீங்கன்னா 5 to 5:50 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதுனா ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டா இருக்கோ அது. 5:50ல இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரேக் 10 நிமிஷம். 6ல இருந்து 6:50 மறுபடியும் இங்க பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா இங்க கெமிஸ்ட்ரி படிங்க. அவ்வளவுதான். இது வந்து வீக் டேஸ்ங்க. வீக் டேஸ். இது மார்னிங் 2 மணி நேரம் தான் படிக்க போறீங்க. 2 மணி நேரம் கூட கிடையாது. இங்க ஒரு 50 நிமிஷம், இங்க ஒரு 50 நிமிஷம். 2 மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் கம்மி தான். அப்ப நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவா படிக்கலாமே. இது ஈவினிங் டைம். இதெல்லாம் வீக் டேஸ்ல ஸ்கூல் இருக்கும் பொழுது 6ல இருந்து 6:50 ஈவினிங் ஸ்டார்ட் பண்றோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதுனா ஒண்ணு. இங்க பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க கெமிஸ்ட்ரினா அப்ப இங்க மேக்ஸ். சரியா? அடுத்து 6:50ல இருந்து 7 பிரேக் எடுக்கிறோம். 7 to 7:50 நீங்க மேக்ஸுக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 மணி நேரத்துல மேக்ஸ் கண்டிப்பா முடிக்க முடியாது. அப்ப இங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இங்க மேக்ஸ், இங்கேயும் மேக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 7:50ல இருந்து 8 பிரேக். இதை வந்து மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணும். பிரேக் எல்லாம் 8ல இருந்து 8:30 மேக்ஸ் ஃபார்முலா பிசிக்ஸ் ஃபார்முலா கம்பல்சரி. இந்த 8 to 8:30 ஃபார்முலாக்காக நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சிறுதுளி பெருவெள்ளம். 8ல இருந்து 9 டின்னர் முடிக்கிறோம். 9ல இருந்து 9:50 இத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படின்னா எக்ஸாம் டைமுக்கு நாளைக்கு எக்ஸாம்னா இல்ல அடுத்த வாரம் எக்ஸாம்னா இன்னையில இருந்து 4 மணிக்கு எழுதிருப்பாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் படிப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட். சீரியஸா வேஸ்ட். இதை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா 60 நாள்ல எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருவீங்க. நீங்க மிட் நைட்ல உட்காந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? 9ல இருந்து 9:50 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எதுனா ஒரு சப்ஜெக்ட் யூ கேன் ஆட் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். பிளான் பி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்த பிளான் பி பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜஸ், சிஎஸ் அண்ட் பயாலஜியை பார்க்க போறோம். அதே டைமிங் தான், டிஃபரன்ஸே கிடையாது. நம்ம அந்த இடத்துல சிஎஸ்ஓ பயாலஜியோ, இங்க சிஎஸ்னா இங்க பயாலஜி. அடுத்துக்கும் ஈவினிங் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் எடுக்க போறோம். இங்க 6ல இருந்து 6:50 தமிழ், 7 to 7:50 இங்கிலீஷ். அதே 8 to 8 மேக்ஸ் ஃபார்முலா இல்ல பிசிக்ஸ் ஃபார்முலா. 8 to 9 டின்னர். 9 to 9:50 சிஎஸ் இல்ல பயோ. சரியா? இந்த சிஎஸ் இல்ல பயோ. நீங்க சிஎஸ்னா சிஎஸ் படிங்க, பயோனா பயோ படிங்க. சார் நான் பியூர் சயின்ஸ். அப்ப எங்கெல்லாம் மேக்ஸ் இருக்கோ அங்க சிஎஸ்ஓ இல்ல மேக்ஸோ நீங்க தாராளமா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பிளான் பி. அப்போ மண்டே பிளான் ஏனா, டியூஸ்டே பிளான் பி, வெட்னஸ்டே பிளான் ஏ, தர்ஸ்டே பிளான் பி, அதுக்கப்புறம் ஃப்ரைடே பிளான் ஏ, சாட்டர்டே பிளான் பி. பெரும்பாலும் சாட்டர்டே எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சண்டே ஹாலிடே இல்லையா? ஸோ நம்ம பிளான் ஏ பிளான் பி பிளான் ஏ பிளான் பின்னு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் போயிட்டே இருக்கும். வேற லெவலில் போகிறோம். ஆனால் லீவு நாள்னு ஒன்று வரும். சம்டைம்ஸ் நமக்கு திடீர்னு நமக்கே அதிசயமா இருக்கும், என்னடா ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களா. அந்த டைம்ல இல்லை சண்டே டைம்ல நீங்க படிக்கணும். சீரியஸா நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா படிச்சுதான் ஆகணும். ஆனா இதெல்லாம் நான் நிறைய பிரேக் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நான் ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இங்க பாருங்க, 7 to 9 2 மணி நேரம். அடுத்து நான் லாங் பிரேக் தான் எடுக்கிறேன். 10 நிமிஷம் பிரேக்லாம் நான் கன்சிடர் பண்ணல இப்போ. அதுக்கப்புறம் இந்த மார்னிங் டைம்ல நம்ம 2 மணி நேரம் பிரேக் எடுக்கிறோம். முடியலங்க, இருங்க. இங்க பாருங்க, ஆஃப்டர்நூன் தான் வேற லெவல்ல இருக்கும். 2 to 4 தூங்க போறோம். சரியா? அப்ப இங்க ஒரு 2 மணி நேரம், அங்க ஒரு 2 மணி நேரம், மறுபடியும் இங்க 1 hour ரிலாக்ஸ் பண்றோம், பிளஸ் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க வந்து ஒரு 1 மணி நேரம். ஸோ பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் நீங்க வீக் டேஸ்ல இல்ல லீவ் டைம்ல 6 மணி நேரம் சும்மா தான் இருக்க போறீங்க. இதுக்கு இடையில அந்த 10 நிமிஷம் பிரேக், அது எப்படி பார்த்தாலுமே ஒரு 1 மணி நேரம் வந்துடும். அப்போ பிளஸ் 1 hour. அப்போ 7 மணி நேரம் நீங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. அப்போ இந்த பேர்டனா கண்டிப்பா கிடையாது. அப்போ எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். மார்னிங் 5 to 5:15 ஃப்ரெஷ், 5:15 கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறோம்.
5:15 6 physics chemistry maths, 6 to 6:10 break, 6:10 to 7 physics chemistry maths. மேக்ஸ்னா 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 7 to 9 பார்த்தீங்கன்னா லாங் பிரேக், 2 மணி நேரம் பிரேக் எடுக்கும். அதுக்கப்புறம் 9 to 9:50 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா இங்கே மேக்ஸ் அப்படியே கண்டினியூஸாக 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 10 to 10:50. 10:50 to 11 பார்த்தீங்கன்னா பிரேக். இந்த ஹாலிடே டைமில் நம்ம எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ண போகிறோம். லாங்குவேஜ், சிஎஸ், பயாலஜி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அடுத்து நமக்கு 11 to 12 பார்த்தீங்கன்னா சிஎஸ் இல்லை பயோ. 12 to 12:10 பிரேக். 12:10 to 1 லாங்குவேஜ், இங்கிலீஷு தமிழ். தூக்கம் வரும், அதுக்கு தான் அந்த சப்ஜெக்ட். 1 to 2 லஞ்ச், 1 மணி நேரம் லஞ்ச். இதெல்லாம் ஓவரா இல்லை சார்? ஓவரா தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு 1 மணி நேரம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8 மணி நேரமா? 8 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. 8 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்க. அப்போ 8 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. ரைட். அப்போ இங்கே 2 to 4 மறுபடியும் தூங்குறோம். 1 to 5 மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகுறோம். அதாவது இந்த 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணல, ஃப்ரீயா தான் இருக்கீங்க. அடுத்து தான் படிக்க போறோம். 5 மணிக்கு படிக்கிறோம். அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். 5:50 to 6 பிரேக். 6 to 6:50 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். 6:50 to 7 பிரேக். 7 to 7:50 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 7:50 to 8 பிரேக். 8 to 9 டின்னர். 1 மணி நேரம். அட இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் சும்மா தான் இருக்கீங்க வீக் டேஸ், ஹாலிடே டைமில். 9 to 9:50 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கா? கியூஆர் கோடா லோட் ஆகுது. கியூஆர் கோடு வந்ததும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு அவுட்லைன் இல்லை, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலும் சரி. நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். சென்டம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரிய போகிறதில்ல. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சென்டம் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக உங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் காண்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களோட நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது தான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பாசிட்டிவாகவே நம்மளுடைய லைஃப் எடுத்துகிட்டு போவோம். நம்ம படிக்கிறோம், பேரண்ட்ஸை பார்த்துக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லித்தரோம். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.